வணக்கம். ஜோசப் விஜய் தமிழ்நாடு அரசியல் களத்தில் முதலமைச்சராக ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதியிருக்காரு. நான் முதல்ல இந்த பிக்சர்ஸ்லேருந்து நான் தொடங்கலான்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு அரசியல் இதுவரைக்கும் முதலமைச்சர்களாக ராஜாஜி, காமராஜர், பக்தவாச்சலம், CN அண்ணாதுரை அவர்கள், மு கருணாநிதி, MGR, நெடுஞ்செழியன், ஜானகி ராமச்சந்திரன், ஜெயலலிதா, O பன்னீர்செல்வம், எடப்பாடி K பழனிசாமி, MK ஸ்டாலின் இவர்கள் வரிசையில் இப்போ ஜோசப் விஜய் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதியிருக்காரு. தாவேகா தலைவர் விஜய் முதலமைச்சராக இந்த நாற்காலியில் உட்காரத்துக்கு அவருடைய அந்த பயணம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்துலேயே முதல் தேர்தலை சந்திக்கிறார். மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதலே அது ஏற்படுத்திய தாக்கம் ரொம்ப ஒரு தமிழக அரசியலையே புரட்டி போட்டுச்சுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அடுத்த MGR விஜய் அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே. MGRே 34% தான் வாக்கு சதவீதம் வாங்கினார், ஆனால் விஜய் 35% வாங்கினார் அப்படிலாம் சொல்கிறாங்களே. அதில் நிறைய மாற்று கருத்துக்கள் அல்லது அது பேசி ஒரு டிபேட்டுக்குள்ள உள்ளான ஒரு விஷயம். ஓகே, நான் அந்த விஷயத்துக்குள்ளே போகலை. இது வரைக்குமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட திமுகவும் அதிமுகவுமே கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே மாறி மாறி ஜெயிச்சுக்கிட்டே இருந்ததுனால ஏதோ ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு பொதுமக்கள் நினச்சிருந்தாங்க. நிறைய பேர் சொன்ன மாதிரி சினிமா நடிகர் பின்னாடியே எல்லாரும் போயிட்டாங்க, சினிமா கவர்ச்சிக்கு தமிழ்நாடே அடிமைப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டாலும் அதுவும் டிபேட்டுக்குரிய ஒரு விஷயம்தான். ஸோ நான் அந்த விஷயத்துக்குள்ளேயே போகலை. ஓகே, இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்த முடியாது, திராவிட கட்சிகளை ஜெயிக்க முடியாது அப்படின்னு டெல்லியில் நார்த்துலலாம் சொல்லுவாங்க. முடிஞ்சால் DMK ஜெயிச்சுட்டு வாங்க, முடிஞ்சால் திராவிட கட்சிகளை ஒழிச்சு கட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு மற்ற கட்சிகள் BJPக்கு அங்கே சேலஞ்ச் பண்ணுவாங்க. அந்த வகையில் விஜய் அதை ஜெயிச்சிட்டாரோ அப்படிங்கிறதான் பார்க்க தோணுது. மாறியே திராவிட கட்சிகள் வந்தாலும் அதை முறியடிச்சிட்டு கிட்டத்தட்ட 108 இடங்களில் ஜெயிச்சு கை கேட்ட தூரத்தில் முதல்வர் பதவி இருந்தாலும் 4 நாட்களாக மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு மத்தியில் ஒரு வழியாக விஜய் முதலமைச்சர் ஆகியிருக்கார். ஓகே, ரைட். விஜய் முதலமைச்சர் ஆனோன்னே தன்னுடைய சகாக்கள் ஆரம்பத்திலேருந்து தன் கூட இருந்த தன்னுடைய சகாக்கள் 9 பேரையுமே அமைச்சராக்கியிருக்கார். ஓகே, விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்கவும் கூடவே ஒரு 9 பேர் அமைச்சராக பதவியேற்றாங்க. இன்னும் முறையான அறிவிப்புகள் வரலை அப்படின்னா கூட நமக்கு வந்த சோர்ஸின் அடிப்படையில் யார் யாருக்கு என்னென்ன துறை அப்படிங்கிற நமக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்கு. அதன் அடிப்படையில் பொது நிர்வாகம் மற்றும் காவல் மற்றும் உள்துறையை விஜயே முதலமைச்சராக விஜயே வச்சுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் கிடச்சிருக்கு. விஜய்க்கு அடுத்து 2வதாக முதல் அமைச்சராக பதவியேற்றுக்கொண்ட புஷி ஆனந்த் அவர்களுக்கு நகராட்சி நிர்வாகத்துறை வழங்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் நமக்கு கிடச்சிருக்கு. அதன் தொடர்ச்சியாக புஷி ஆனந்துக்கு அடுத்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அமைச்சராக பதவியேற்றுக்கொண்டார். அவருக்கு துணை முதலமைச்சர் அந்த உதயநிதி விளையாட்டுத்துறை வச்சுருந்தார்ல, அதே போல் அதே விளையாட்டுத்துறை மற்றும் கூடுதலாக மதுவிலக்குத்துறை, தமிழ்நாட்டுக்கே அதிக வருமானம் தரக்கூடிய மதுவிலக்குத்துறை, விளையாட்டு மற்றும் மதுவிலக்குத்துறை ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு தரப்படலாம் அப்படின்னு தகவல் வெளியாக இருக்குது. அதே போல் அருண்ராஜ் அவர்களுக்கு அரசு அதிகாரியாக இருந்து விஜய் கட்சி ஆரம்பித்தோன்னே தன்னுடைய அரசு பதவியை IRS பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு விஜய் கட்சியில் இணைந்த அருண்ராஜ் அவர்களுக்கு பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை வழங்கப்படலாம். அவங்கவுங்க கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி. புஷி ஆனந்த் அவர்களுக்கு ஏற்கனவே பாண்டிச்சேரி அரசியல் ஒரு அனுபவம் இருக்குது, MLA-வாக இருந்திருக்காரு. ஆதவ் அர்ஜுனா ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்பான்சர் வேறு. ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரி இந்த விளையாட்டுத்துறை. அருண்ராஜ் ஒரு IRS அரசு அதிகாரியாக இருந்ததுனால பத்திரப்பதிவு மற்றும் வணிகத்துறை. அவங்களுக்கு ஆளுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்து CTR நிர்மல்குமார் அவர்களுக்கு மின்சாரத்துறை வழங்கப்படுது. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மினிஸ்டர் துறை மட்டும் ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். எல்லாருமே அதை உற்று நோக்குவாங்க, ஆனால் பெருசாக கருத்து தெரிவிக்க மாட்டாங்க, ஆனால் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது என்னென்னா பள்ளி கல்வித்துறை. அந்த பள்ளி கல்வித்துறை திமுகவுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் அவர்களுக்கு கொடுப்பதற்கான எல்லா விதமான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு நமக்கு தகவல் கிடச்சிருக்கு. அடுத்து ஆதிதிராவிட நலத்துறை ராஜ்மோகன் அவர்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதே போல் காரைக்குடி தொகுதியில் சீமான வீழ்த்தி ஜெயிச்ச டாக்டர் பிரபு அவர்களுக்கு தமிழ்நாட்டுடைய சுகாதாரத்துறை கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதே போல் தாவேகாவுடைய முதல் பெண் அமைச்சராக பதவியேற்றுக்கொண்ட கீர்த்தனா அவர்களுக்கு பெண்கள் நலவாரியம்
அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை இது பண்ண போகிறாங்க இல்லையா. இன்றைக்கி கூட அந்த இதில் ஸ்கீமில் முதலமைச்சராக விஜய் கையெழுத்து போட்டிருக்காரு, பெண்கள் பாதுகாப்பு திட்டம். அந்த திட்டத்தோட அமைச்சராக கீர்த்தனா அவர்களை வந்து நியமனம் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு நமக்கு தகவல் கிடச்சிருக்கு. அதே போல் தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் தொகுதி எம்எல்ஏ கருப்பையா அவர்கள் தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அதே போல் முதலமைச்சருடைய தனி செயலாளர்களாக இது வரைக்கும் 2 ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. ஒன்று வந்து பி செந்தில்குமார் அவர்கள், மற்றொருவர் லட்சுமி பிரியா ஐஏஎஸ் அவர்கள். இந்த 2 பேருமே ரொம்ப எளிமையானவர்கள். இந்த 2 ஐஏஎஸ் அதிகாரிகளுமே மிக சரியான நபர்கள் அப்படின்னு பொதுவெளியில் பேசப்படுது. லட்சுமி பிரியா ஐஏஎஸை வந்து சமீபத்தில் உடம்பு சரியில்லாமல் அரசு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு தான் வீடு திரும்பினாங்க. அது நம்ம பெரிய அளவில் வைரல் அனுப்பிச்சு நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதெல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள். மன நிறைவான விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, விஜய் ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு விஜய் வந்து முதலமைச்சராக பதவி ஏற்கும் பொழுது அந்த அப்பா அம்மாவுடைய ரியாக்ஷன்லாம் காமிச்சாங்க. சிசி அவர்களுடைய இருக்கட்டும், ஷோபா அவர்களுடையதாக இருக்கட்டும், ஆனந்த கண்ணீரில் அப்படியே ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அந்த நட்பு சூழ, உறவுகள் சூழ, மனைவி குழந்தைகள் மட்டும் இல்லை, அது ஒரு பெரிய மைனஸாக இருந்தது. அந்த இடத்துல நடிகை திரிஷா வந்திருந்தாங்க அப்படிங்கிறதையும், அவங்க தனிப்பட்ட விஷயமாக இருந்திருந்தாலும் கூட விஜயோட மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படிங்கிற மாதிரி அதுவும் கொஞ்சம் டிபேட்டுக்குள்ளான விஷயங்கள். இதெல்லாமே ஓரளவுக்கு ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு மன நிறைவான விஷயங்கள். குறையான விஷயங்களும் இங்கே நடந்திருக்கு. விஜயோட மேடையில் விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற விஷயத்தில் குறைகள் இருக்குது. 1-2 கிட்டத்தட்ட ஒரு 3 குறைகளுக்கு மேலே பட்டியல் போட முடியும். முதல் குறையாக நான் சொல்ல நினைக்கிறது, முதலமைச்சராக விஜய் பதவியேற்கிறார். இதுவரைக்குமே தமிழ்நாட்டு அரசியலில் எந்த ஒரு அரசு நிகழ்ச்சியிலையுமே தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல் பாடலாக பாடப்படும். ஆளுநர் RN ரவி கூட 2 முறை சண்டை போட்டுட்டு, தமிழக சட்டமன்றத்தில் சண்டை போட்டுட்டு, நீங்கள் வந்து நேஷனல் அந்த பாடலை, தேசிய கீதம் பாடலை, அதனால் நான் கோச்சிக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் விளக்கம்லாம் கொடுத்துருந்தார்ல. அப்படி பார்த்துருந்தா கூட நேஷனல் ஆந்தம் தானே ஃபஸ்ட்டு பாடியிருக்கணும். ஆனால் இங்கே வந்தே மாதரம் ஃபஸ்ட்டு பாடப்பட்டு, 2வது நேஷனல் தேசிய கீதம் பாடப்பட்டு, 3வதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடியிருக்காங்க. இப்போ மாநில மொழிகளுக்கும் மாநில உரிமைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்கள் டெல்லியில் பாடுறீங்கன்னா நீங்கள் இந்த உரிமையை நீங்கள் வச்சுக்கலாம். தமிழ்நாட்டில், கர்நாடகாவில், கேரளாவில் இந்த விஷயங்களை செயல்படுத்தும் பொழுது அந்தந்த மாநில உரிமைகளுக்கு, அந்தந்த மாநில மொழிகளுக்கு முதலிடம் கொடுத்துட்டு அதன் தொடர்ச்சியாக தானே நீங்கள் மற்ற விஷயங்கள் கொடுத்துருக்கணும். இப்போ எடுத்த உடனேயே வந்தே மாதரம் பாடல் பாடிட்டு 2வது தான் தேசிய கீதம் ஒளிபரப்பு செய்யப்பட்டிருக்கு. அப்படின்னா தேசிய கீதம் 2ஆம் பட்சம் தானா? உங்களுக்கு முதல் பட்சம் வந்தே மாதரமா? இந்த கேள்வி நான் அரசு அதிகாரிகளை பார்த்து கேட்குறேன், அல்லது பொதுமக்கள்கிட்டே நான் அந்த கேள்வி விடுறேன். தேசிய கீதம் நம்பர் 1 கிடையாதா? நம்பர் 1 பிளேஸில் தேசிய கீதம் இல்லை, வந்தே மாதரம் தான் இருக்கா? இந்த கேள்விக்கு உங்களுடைய பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த விஷயங்களுக்குள்ளே போகிறேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் விஜய் முதலமைச்சர் ஆகினது எந்த அளவுக்கு பேசும் பொருளாக மாறி இருக்கோ, அதே அளவுக்கு 3வது தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்தில் பாடப்பட்டதும் பேசும் பொருளாக மாறி இருக்குது. வந்தே மாதரம் சமஸ்கிருதத்தில் பாடப்பட்டிருக்கு, முதல் வாழ்த்தாக பாடப்பட்டிருக்கு. வங்க மொழியில் எழுதப்பட்ட தேசிய கீதம் 2வதாக பாடப்பட்டிருக்கு. தமிழ்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்பட்டிருக்கு. இது வந்து விஜய்க்கு இந்த விஷயம் தெரியலாட்டி கூட சில பேர்கிட்ட சில மீடியாக்கள் கருத்துக்கள் கேட்டாங்க. இந்த மாதிரி தமிழ்தாய் வாழ்த்து 3வதாக புறம் தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் இல்லைங்க, எங்கள் அண்ணன் முதலமைச்சர் ஆகிட்டார் அப்படின்னு சில இளைஞர்கள் சொல்லும் பொழுது வேதனையாக இருந்தது. விஜய் முதலமைச்சர் ஆனதை கொண்டாடுற அந்த இளைஞர்களுக்கு தமிழுடைய புனிதம், அந்த தூய்மை தெரியலையோ, தமிழ் புறக்கணிக்கப்படுவது புரியலையோங்கிற ஒரு வேதனை உள்ளே இருந்தது. அந்த விஷயங்களில் விஜய் கவனம் எடுத்துக்கொண்டு அந்த தவறை அடுத்தடுத்த அரசு விழாக்களில் திருத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள். விஜய் வந்து சினிமாத்தனமாக ரொம்ப கமர்ஷியலாக பேசினார். விஜயோடைய ஆடை கலாச்சாரம் சூப்பர் பக்கா. இது வரைக்குமே தமிழக அரசியல் களம் வேட்டி சட்டை கலாச்சாரத்தில் தான் இருந்திருக்கு. தமிழக அரசியல் களம் அப்படி தான் எல்லாருமே பார்த்துருக்கோம். விஜய் இது வரைக்குமே இருந்த அந்த சந்தன கலர் பேண்ட்டு, ஒயிட் கலர் ஷர்ட், அந்த இதுக்கெலாம் மாறி பிளாக் அண்ட் ஒயிட் கோட் ஷூட்டுக்கு மாறினதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது, நல்லா இருந்தது. கால மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆடைகளை மாற்றிக்கொள்வதெல்லாம் சிறந்தது தான். ஆனால் விஜயோட பேச்சு இது வரைக்கும் முதலமைச்சராகணும் அப்படிங்கிறதுக்காக
ஒரு விதமான வெறுப்பு அரசியலை விதைச்சிட்டு தான் விஜய் இன்றைக்கி முதலமைச்சராக ஜெயிச்சிருக்கார். ஓகே ரைட். முதலமைச்சர் ஆனோடனே அந்த டோனை, ஒரு கமர்ஷியலான பேச்சு, ஒரு சினிமாத்தனமான பேச்சை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு எனக்குள்ளே தோணுச்சு. அதை ரொம்ப சினிமாத்தனமாக இருந்தது ஒன்று. ரெண்டாவது, விஜயோட பேச்சில் ஒரு விதமான கர்வம் இருந்தது, கொஞ்சம் ஒரு ஆணவம் இருந்தது. தன்னம்பிக்கைக்கும் தலக்கணத்துக்கும் இந்த ஒரு நூல் தான் வித்தியாசம் அப்படின்னு சூர்யா சொன்ன மாதிரி கொஞ்சம் விஜயோட பேச்சு கொஞ்சம் தலக்கணத்தோடு இருந்ததோ அப்படிங்கிற ஒரு ஃபீலையும் கொடுத்தது. இதெல்லாம் விஜய் முதலமைச்சர் ஆகிட்டார். விஜய்க்கு யார் ஓட்டு போடலாட்டினாலும் கூட அவங்களுக்கும் விஜய் தான் முதலமைச்சர். இந்த ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது சொன்னதான், எனக்கு ஓட்டு போடாதவர்களுக்கு கூட நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொன்னது தான். விஜயை பிடிக்குதோ பிடிக்கல, விஜய் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், எங்கள் முதலமைச்சர். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இதே கருத்து விஜய் அவர்களுக்கும், முதலமைச்சரான விஜய் அவர்களுக்கும் மனசுக்குள் வேண்டும். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, திரும்ப இதை ஏன் நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, விஜயை பிடிச்சி போய் வாக்களித்தவங்க இந்த கேட்டகரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது தமிழ்நாடு தேர்தல் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 4.88 கோடி வாக்குகள் பதிவாகியிருந்தது. அதில் விஜயை பிடிச்சவங்க, விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க 1.75 கோடி, அதாவது 108 தொகுதிகள் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. 234 தொகுதியில் 108 தொகுதி தான் வாக்களிச்சிருக்காங்க. பாதிக்கு பாதி கூட கிடையாது. ஆனால் விஜய்க்கு எதிராக 3.13 கோடி மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 126 தொகுதி மக்கள் விஜய்க்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க. அப்போ விஜய்க்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் 1.75 கோடி, 1.25 கோடி மக்கள் தான் இருக்காங்க. ஆனால் விஜய்க்கு எதிராக 3.5 கோடி மக்கள் இங்கே மெஜாரிட்டியாக இருக்காங்க. அப்படிங்கிற விஷயங்களை விஜய் தான் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு தன்னுடைய மேடைகளில் நடந்த தவறுகளை அடுத்தடுத்து அந்த தவறுகள் நிகழாமல் தடுத்து விஜய் திருத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோடு விஜய் முதலமைச்சரானதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக்கொண்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.